சார் திருமாவளவன் அவர்கள் வந்து சீமானை சீண்டும் வகையில் நான் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாமல் இல்லை, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் இல்லை, நாங்கள் வந்து எம்எல்ஏ வச்சுருக்கோம், எம்பி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, நீ எல்லாம் என்னை பற்றி பேசுறியான்ற மாதிரி ஒரு வார்த்தையே பேசியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி இருக்குன்னா, திமுகவின் தோள் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு ஏதோ பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமானு கேட்டது, கண்ணதாசன் பாட்டு. அதுதான் இது. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு வைகோ, விஜயகாந்த் இவங்களோட ஒரு பக்கம் நின்னீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக சில வருடங்களாக இப்பொழுது திமுக பக்கம் இருக்கீங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இடைத்தேர்தலையாவது தனியாக நின்று இருக்கீங்களா? அந்த துணிச்சல் திருமாவளவனுக்கு இருக்கிறதா? அதிகாரத்தில் பங்குன்னு ஆதவர்ஜுனா பேசின போது நீங்களும் வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி தானே பேசுனீங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டு வந்த பிறகு என்ன சொன்னீங்க? உரிய நேரத்தில் அதை எழுப்புவோம். அப்ப என்ன உள்ளே என்ன நடந்தது உங்களுக்கு பாரமா இல்லை பேரமா? நீங்க ஒரு இடைத்தேர்தலையாவது தனியா நின்று இருக்கீங்களா? உங்களுக்கு சாதகமான தொகுதிகளில், உதாரணமாக வட மாவட்டங்களில் சாதி வாக்குகள், பட்டியலின வாக்குகள் இருக்கக்கூடிய தனி தொகுதி உங்களுக்கு வந்து ஒரு பொது தொகுதி கூட கொடுக்கலையே திமுக. தனியாக நின்று பார்ப்பதுக்கு இந்த தடவை 2026 வெளியில வந்து தனியா நின்று பாருங்க. சீமான் வந்து தனியாக நிற்கிறார். ஆமாம், ஜெயிக்கல. நீங்கள் சொல்வதை வந்து யாரும் சீமான் அவர்களே மறுக்க முடியாது. ஜெயிக்கலைங்கிறது அவரே தான் சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் நான் வந்து தனியாக தான் இருப்பேன், நான் இப்படியே வந்து கடைசி வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் கூட வந்து இப்படியே நான் தோத்துக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறார். அந்த தைரியம் அவருக்கு இருக்கிறதே என்பதுதான் ஆச்சரியம். அந்த துணிச்சல் அவருக்கு இருக்கிறதே என்பதுதான் வந்து அதில் உள்ள வித்தியாசப்படுகிறார். ஆனால் வந்து வெற்றி பெறவில்லை, ஒரு ஆள் கூட வரல அப்படிங்கிறது உண்மைதான். நீங்க பச்சோந்தியாக இருந்து கொண்டு இன்னொருவர் பச்சோந்தியாக இல்லை என்று விமர்சனம் செய்வது வந்து மரத்தின் உச்சிகளில் உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவதை போன்றது. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அவர் ஏதோ மக ஸ்டாலின் ஆடுதுறை அவருடைய வீட்டில் நாட்டு வெடி கொண்டு வீசிட்டாங்க. அது சம்மந்தமாக அவர் அருள் எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுக்க போகும்போது அவர்களை ஏதோ ஒரு காரணமாக சந்திப்பதற்காக போயிருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி. அவர் பதிலுக்கு அவர் கையில் இருக்கும் பேனா கத்தியை எடுத்து அவர் வந்து தன்னை தற்காப்புக்காக துரத்துகிறார். அவங்க விழுந்தடிச்சிட்டு கீழே தடுக்கி விழுந்து ஓடுறாங்க. இப்போ அவரை கைது செய்து அவர் மீது வழக்கு போட்டு குண்டாசில் வைத்திருக்கிறார். சரி, அவரும் தான் வன்முறையை தற்காப்புக்காக அவர் வந்து பேனா கத்தியை எடுத்தார். யாரையாவது குத்திட்டாரா? இப்போ 2 பக்கமும் 2 எஃப்ஐஆர் போட்டு 2 பேரையும் கைது பண்ணியிருக்கணும், 2 தரப்பையும் கைது பண்ணியிருக்கணும், அந்த தரப்பையும் குண்டாசில வைக்கணும். அப்போ நீங்கள் இப்போ குண்டாசில வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னால் அவருடைய வாதங்களினால் விசிகாவுடைய அந்த தேர்தல் இது வந்து வாக்கு வங்கி பாதிக்கப்படுகிறது. பட்டியலின மக்களே வந்து திருமாவளவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறார்கள் அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால தானே வந்து அவரை தூக்கி குண்டாசில் வைக்கிறீங்க. சார், குறிப்பாக வந்து ஏர்போர்ட் மூர்த்தி நாம் தமிழரோட மேடைகளில் தொடர்ந்து பேசி வராரு. அந்த மேடைகளில் திருமாவளவனை அவதூறாக பேசி வராரு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இல்லை, அதாவது அவர் வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசுவது உண்மை. சீமானுடைய நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு கணிசமானவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர், அவருடைய ஃபாலோயர்ஸ். பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியில் தான் இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அனாதை குழந்தைகள் அதிகமாவதே திமுக இந்த ஆட்சியில் தான். அந்த திமுக ஆட்சியில் நீங்கள் வந்து அன்பு கரங்கள்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தாம்பரத்தில் இருந்த வாட்ச்மேன் அந்த அது அரசு ஹாஸ்டல், அரசு தங்குமிடத்தில் ஒரு 13 வயது சிறுமியை வாயை பொத்தி காலையெல்லாம் செவுத்தில் மோதி உடைச்சி இப்படி ரொம்ப துன்புறுத்தி சித்திரவதை செய்து பண்ணார். அப்போது அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து மது போதையில் தான் அது பண்ணார். சட்டப்படி அவர் கொலையாளியே தவிர தார்மீக ரீதியில் இந்த அரசு தான் கொலையாளி. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து
அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக மக்களுக்கு உபயோகமாக மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரிசெத்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் ராபின்சன். நல்லா இருக்கீங்களா சார்? நீண்ட நாட்களுக்கு பிறகு இருக்குங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம சந்திச்சிருக்கோம். உங்களுடைய தாயாரை இழந்திருக்கீங்க. எங்களுடைய வள்ளுவம் சார்பாக நாங்கள் வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். மிக்க நன்றி. அவர்களுக்கு 85 வயது. அது 1ஆம் தேதி அன்னைக்கு விடிகாலையில் இறந்துட்டாங்க. 85 வயதாக இருந்தாலும் அவங்க வந்து ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. எந்தவித நொடி இல்லாமல் தான் இருந்தாங்க. பிறப்பு என்பது நம்ம கையில் இல்லை. என்னைக்குன்றது ஆண்டவன் தான் தீர்மானிக்கிறான். அந்த வகையில் அனாயாச மரணம்னு சொல்லுவாங்க. அதாவது தனக்கும் பிரச்சனை இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் தூக்கத்திலேயே இறந்துட்டாங்க. உண்மையை சொல்லணுன்னா லாஸ்ட்டாக அவங்க வந்து என்னுடைய அதாவது யூடியூப் ரசிகர்கள் நேயர்களில் வந்து எங்கள் அம்மா வந்து அதாவது முதல் இடத்துல நிற்பாங்க. ஏன்னா என்னுடைய எல்லா யூடியூப்பையும் பார்க்காம போட்ட உடனே நான் அதை அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அவங்க பார்க்காம ஏன்ப்பா வரல, வள்ளுவம் வரலையா, இது வரலையான்னு ஒரு சேனல் பேராக வந்து சொல்லி கேட்பாங்க. லாஸ்ட்டாக அன்றைக்கி வந்து எதேச்சியாக வள்ளுவம் பார்த்துட்டு 11:30 மணிக்கு படுத்துருக்காங்க. காலையில் எந்திரிக்கலை. அது இயற்கையான ஒரு இது, நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. நம்ம அப்படி நினச்சி ஆறுதல் பட்டுக்க வேண்டியது தான். அதுதான் ரைட்டு. அதாவது என்ன தான் வந்து வயது 85ன்னு சொன்னால் கூட அம்மா என்ற உறவு வந்து அது வந்து அந்த உறவுக்கு ஈடான ஒரு இணையான ஒரு உறவு வேறு கிடையாது. அப்படிங்கும்போது அது இழப்பு என்பது இழப்பு தான். அதே சமயம் உலகம் வந்து நிற்க போகிறதில்ல. அதனால தான் நான் அந்த 2 வாரம் அது சம்மந்தமான அந்த சடங்குகள்லாம் இருக்குன்றதுனால தான் எந்த யூடியூப்புமே அது சரியாக இருக்காது. அது இந்த சடங்குகள்லாம் இருக்குது, அதுக்கான இது அப்படின்னா அதனால் அது முடிச்சுட்டு தான் மற்ற யூடியூப்பில் ஆரம்பித்தேன். நிறைய நேயர்கள் கூட மாறி எல்லா சேனல்லையும் நான் எதுலலாம் வழக்கமாக பேசணும் அதிலலாம் திருசக்தி என்ன ஆனார், உடல்நிலை சரியில்லையோன்னு, எனக்கு உடல்நிலை சரியில்லையோன்னு நினச்சிட்டாங்க. இது வந்து அதுக்கப்புறம் தானே சொல்ல முடியும். அதனால் நடந்து போச்சு. துயரமான விஷயம். அதே சமயத்தில் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்ற வகையில் வந்து நோய் நொடி இல்லாமல் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வந்து ஒரு இயற்கையை எய்தினார் என்பது ஒரு துயரத்திற்கு நடுவிலும் ஆறுதலான விஷயம். புரியுது. பேசலாம் வாங்க சார். நேற்று ஸ்டாலின் அவர்கள் வந்து பெற்றோர்களை இழந்து வாடும் மாணவர்களுக்கு ஒரு திட்டத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி அன்பு கரங்கள் என்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதாவது மாதம் 2000 ரூபாய் அந்த குழந்தைகளுக்கு தருவேன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அனாதை குழந்தைகளுக்கு உதவி என்பது வரவேற்கத்தக்கது. அதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை திமுக அரசு செய்ததுனால அதை விமர்சனம் செய்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. எந்த அரசு செய்தாலுமே ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இவங்ககிட்ட எங்கே பணம் இருக்குது இதை நான் கேட்கல, உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. இந்த ஏதோ ஒரு வழக்கில் வந்து செவிலியர்கள் இதில் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, போக்குவரத்து ஊழியர்களுக்கு இதே பிரச்சனை, அந்த பென்ஷன் அதெல்லாம் இருக்குது. அவங்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டு பணம்லாம் எடுத்து அது பிஎஃப்க்கு செலுத்த வேண்டிய பணத்தை அரசு வந்து தவறாக பயன்படுத்தி விட்டது என்றதெல்லாம் தகவல்கள், செய்திகள் வந்தன. இப்படி வந்து தூய்மை பணியாளர்கள் முதல்ல வந்து அவங்க போராடினாங்க. அவங்களுக்கு இப்போ கூட 3 வேளை அவங்களுக்கு இலவச உணவுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் உங்களால் கொடுக்க முடியல, அதை தனியார்கிட்ட விட்டுட்டீங்க. 22,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் இப்போ இன்றைக்கி போய் 16,000 ரூபாய்க்கு வாங்குறான். அதுவும் தனியார்கிட்ட போனால் கொஞ்சம் அதிகமான வேலை பிழிஞ்சு எடுக்கிறதுன்றது பொதுவான ஒரு யதார்த்தமான விஷயம். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இலவச உணவு யாருக்கு, அந்த இலவச உணவு முதல்ல காலை உணவுன்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணார். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னால். யாருக்கு? அந்த தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு எதற்காக நீங்கள் வந்து இலவச உணவு கொடுக்கணும்? தனியார் நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுக்கிறான், அவன் எடுக்கிறது வந்து அவனுக்கு ஒரு லாபம் வரும்னு தான் எதிர்பார்த்து எடுக்கிறான்.
அதில் இவ்வளோ கமிஷன் அவ்வளோ கமிஷன் பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம புறந்தள்ளி விட்டு விஷயத்துக்கு வருவோம். கமிஷனுங்கிறது கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷனுங்கிறது வந்து திமுக அரசில் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். அதாவது நம்ம சொல்கிறது வந்து அதனால் வந்து மற்ற கட்சிகள்லாம் வந்து கரப்ஷனே இல்லைன்னு சொல்ல வரல. பட்டு இவங்க வந்து அதிகமாக வந்து பேசப்படுவது. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அவங்களுக்கு வேலை பணி நிரந்தரம் கொடுக்குறேன்னு அவங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் இதே போராட்டம் செய்தபோது உங்களோடு நான் துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே பணி நிரந்தரம் சொல்லி 4.5 வருஷம் பண்ணலைன்றது தான் நான் போராட்டம் பண்ணுறேன். அவனெல்லாம் தூக்கி கொண்டு போய் கைது பண்ணி உள்ளே வச்சு கொடுமைப்படுத்துகிறீங்க அப்படின்னால் இது என்ன ஆங்கிலத்தில் வந்து ஹிப்போக்ரஸின்னு வாங்க. இந்த வெளி வேஷம் பேசுகிறது ஒன்று, உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று. அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறீங்க, ஆளுங்கட்சியாக வந்தோடனே அது கம்ப்ளீட்டாக மாற்றிடுவீங்க. அப்போது வந்து மாற்றுத்திறனாளிகளை கூட குண்டாசிலெல்லாம் போட்டாங்க அதுக்கு முன்னால், கொஞ்சம் முன்னால். இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து செவிலியர்கள் போடும்போது உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு, எப்படி நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இலவசங்களுக்கெல்லாம் பணம் இருக்குது, இதுக்கு இல்லையா? உங்களுக்கு பணம் இல்லைன்னா இலவசங்கள் எதற்குன்னு கேட்குறாங்க. ஆமாம். இப்போவும் வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதுக்காகனா மறுபடியும் அவங்க போராட்டத்துக்கு வர்றாங்க. ஓகே, அவங்களுக்கு பிரச்சனை தீரலை. அப்போது தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பிரச்சனைனா அடிமட்டத்தில் உள்ள பிரச்சனைனா வாக்கு வங்கி வந்து பாதிக்கப்படுங்கிற பயத்தினால 3 வேளை வந்து அதாவது வருஷத்துக்கு 50 கோடி ரூபான்னு சொல்லி 3 வருஷத்துக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்டில். 2026 நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்களா வருவீங்களா? வரலாம், வராமையும் இருக்கலாம். நம்ம பொதுவாக பேசுவோம். ஆமாம். தேர்தலில் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆட்சி மாற்றம் ஏற்படலாம், ஏற்படாமலும் இருக்கலாம். நீங்கள் 3 வருஷத்துக்கு எப்படி நீங்கள் நிதி இப்போது ஒதுக்குவது என்பது பம்மாத்து வேலை தானே. நீங்கள் ஆட்சிக்கு மறுபடியும் 2026 வரும் பட்சத்தில் அப்போ வந்து நீங்கள் அடுத்த 3 வருஷத்துக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த 50 கோடியே அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு, கிட்டத்தட்ட 6 மாதம். அப்போ இது வெறும் அறிவிப்புகள். நீங்கள் ஆட்சி நடத்தவில்லை, வெறும் காட்சி தான் நடத்துகிறீங்க. பொருட்காட்சிங்கிற மாதிரி இது ஒரு காட்சி. ஆட்சியை காட்சியாக நடத்துகிறீர்கள் என்பது தான் வந்து பிரச்சனை. இப்போ அறிவிப்புகள் எந்த வேணாலும் அறிவிக்கலாம். அது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொன்னது தான் அந்த அன்பு கரங்கள், அதுக்கு முன்னால் காக்கும் கரங்கள், ஒரே சினிமா பேராக வருது. நமக்கு நாமேன்னு ஒரு திட்டம். தமிழில் வந்து இந்த மாதிரி வந்து அப்படி இந்த காயினேஜ் பண்ணி ஒரு ஒரு வார்த்தை அந்த ஜாலங்களில் மட்டும் வைத்து கொண்டு மக்களை வந்து ஏமாற்றி விடலாம் என்று நினைப்பது வந்து தவறான ஒரு விஷயம். அது அந்த ஒரு காலத்தில் வந்து திமுகனாலே அவர்கள் தமிழை போற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வந்து இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. நான் சில நிகழ்வுகளோடு சொல்லியிருக்கேன். ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்றால், நான் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது திமுக மேடையில் ஏறி அரட்ராயரோடு பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அதுவும் எப்போன்னா பரங்கிமலை தொகுதியில் எம்ஜிஆர் அவர்கள் திமுக வேட்பாளராக இருக்கும்போது. அதனால் பயங்கரமான காம்பினேஷன் அப்போது. ஏன்னா அப்போல்லாம் வந்து தமிழ் அப்படின்னா திமுக அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தது. பட் அதிலிருந்து எங்கேயோ நீங்கள் ரொம்ப விலகி போயிட்டீங்க. இன்றைக்கி வந்து முதலமைச்சரோ துணை முதல்வரோ வந்து ஒரு 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 துண்டு சீட்டு இல்லாமல் வந்து அந்த துண்டு சீட்டை பார்த்தே வந்து சரியாக படிக்க முடியாத அளவுக்கு அவங்களே அப்படி இருக்காங்கன்னா, தமிழில் 50,000 பேர் வந்து 10ஆம் வகுப்புலையோ 12ஆம் வகுப்புலையோ ஃபெயில் ஆகிறான்னு ஆகாமல் என்ன பண்ணுவான்? அதற்கு நீங்கள் சரி செய்வதற்கு என்ன செஞ்சுருக்கீங்க? ஆசிரியர்களை பலப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அதெல்லாம் இல்லை. 8 சாப்டருக்கு பதிலாக 6 சாப்டராக குறைச்சிட்டாங்க. அப்படி அதாவது 35 மார்க் வாங்கினா பாஸுங்கிறது வந்து நீங்கள் 25 ஆக்குனதுனால கல்வியின் தரம் எப்படி உயரும்? அதுக்கப்புறம் நாங்கள் அவர் கூட பேசியிருக்காரு, தெற்காசியாவிலேயே வந்து சிறந்த மாநிலமாக. அது எப்படி தெற்காசியாவில் மாநிலம் தனி நாடா தமிழ்நாடு? இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம்னு சொல்லுங்கள். நடக்குதோ நடக்கலையோ அட்லீஸ்ட் சொல்கிறீங்கன்றதாவது ரைட்டு, ஒரு லாஜிக் இருக்குது. தெற்காசியாவிலேயே வந்து நீங்கள் மட்டும் தமிழ்நாடு என்ன தனி நாடா? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு அண்ணாதுரை சொன்னார். உடனே ஜவஹர்லால் நேரு பிரதமர் வந்து இது வந்து பிரிவினை செக்ஷன் 124 வரும்னு அவருக்கு வந்து எச்சரிக்கை கடிதம் விட்டார். உடனே தான் மாநிலத்தில் சுய ஆட்சி, மத்தியில் கூட்டாட்சி மாற்றிக்கிட்டார் இந்த திராவிட நாடுன்னு. ஈவேரா பெரியார் வந்து அப்பொழுது வந்து எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற பெரியார் வந்து அப்போ வந்து என்ன, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், பிரிட்டிஷ் அரசோடைய எங்கள் ஒரு ராஜ்யமாக எங்களை வைத்துக்கொள்ளுன்னு ராணிக்கு எழுதினார். அதுக்கப்புறம் முகமது அலி ஜின்னாவுக்கு வந்து நீங்கள் பாகிஸ்தான் வாங்கும்பொழுது எங்களுக்கு திராவிடஸ்தான் சேர்த்து வாங்கி கொடுங்கள்னு.
அவர் ஜின்னா வந்து நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ட்டார். இது வேறு அது வேறுன்னு எங்கேயோ இருக்காங்க. நினச்சி பாருங்கள், பாகிஸ்தானோட நம்ம தமிழ்நாடு ஒரு கால் திராவிடஸ்தானை சேர்ந்து இருந்தால் நமக்கு எது என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். ஆக ஹாஸ்டலுடைய வாட்ச்மேனே வந்து கற்பழிச்சு கொண்டு. ஆமாம் ஆமாம். அப்போ அது அன்பு கரத்தில் சேராதான்ற ஒரு கேள்வி இருக்குங்க சார். இப்படி அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த முறை திமுக, அதாவது திமுக இதுக்கு முன்னால் 5 முறையோ நம்ம வந்து இப்போ ஆட்சியில் இருந்திருக்காங்க. இந்த முறை வந்து 6வது முறைன்னு நினைக்கிறேன். இந்த முறையில்தான் அதிகமான குழந்தைகள் வந்து ஆகி இருக்கிறார்கள். எதனால்? இந்த திமுக ஆட்சியின் கொள்கையினால். நம்பர் 1 வந்து கொள்கை வந்து என்ன? நீங்கள் இதுக்கு முன்னால் மது வந்து இளம் விதவைகள்னு பேசினீங்க. கனிமொழி எம்பி அவர்கள் பேசினார்கள். இளம் விதவைகள், இளைஞர்களுடைய இந்த ஒரு தலைமுறையே பாதிக்கப்பட்டு அழிந்து விடும். அப்போ 35,000 கோடி வருமானமாக இருந்துச்சு டாஸ்மாக். 35-40க்குள்ளே இருந்துச்சு. இப்போ 55,000 கோடி வந்துடுச்சு. ஆக நீங்கள் டாஸ்மாக் வருமானத்தை அதிகப்படுத்தியிருக்கீர்கள் என்ன அர்த்தம்? கடைகளை அதிகப்படுத்தியிருக்கீர்கள், இல்லை சப்ளைகளை அதிகப்படுத்தியிருக்கீர்கள். ஏன்னு கேட்டால் நீங்களே உங்கள் கட்சிக்காரங்களே ஒரு 10 சாராய ஆலை அதிபர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வெளியில் வந்து கல்வி தந்தை, மருத்துவ தந்தைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சாராய ஆலை அதிபர். அதே மாதிரி கஞ்சா, மெட்ஸு தினம் வந்து டெய்லி வந்து செய்தித்தாள்களில் வந்து கொண்டு தான் இருக்குது. இந்த ஊரில் பிடிச்சாங்க, அந்த ஊரில் பிடிச்சாங்க. அது வெறும் இது மட்டும் இல்லாமல், கஞ்சா மட்டும் இல்லாமல் பள்ளிகளெல்லாம் கஞ்சா, மெட்ஸு, ஹெரோயின், இந்த பேர்லாம் வந்து நமக்கு தெரிய வரதே வந்து இந்த செய்திகளில் தான். இப்படிலாம் இருக்குன்னு. ஒரு காலத்தில் கஞ்சா, ஹஷீஷு, ஏதோ ஹீரோயின் வந்தது. இப்போ என்னமோ மெட்ஸு, விதவிதமாக பேர்லாம் வருது. ஏதோ நைட்டு பார்ட்டிக்குன்னு அதுக்குன்னு தனியாக ஒரு சில போதை மருந்துகள். நடிகர்கள், அரசியல்வாதிகள், நடிகைகள், விஐபிகள், தொழிலதிபர்கள், எல்லா பள்ளி மாணவர்கள் வரை இந்த போதை கலாச்சாரம் வருது. இந்த போதை கலாச்சாரம் டாஸ்மாக் மற்றும் பிற போதை கலாச்சாரத்தினால அனாதை குழந்தைகள் அதிகமாவதே இதனால தான். பாலியல் குற்றங்கள் அதிகமாவதே இதனால தான், இந்த போதையினால தான். நீங்களே பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு நீங்களே தொட்டிலையும் ஆடுறீங்க. அனாதை குழந்தைகள் அதிகமாவதே திமுக இந்த ஆட்சியில் தான். அந்த திமுக ஆட்சியில் நீங்கள் வந்து அன்பு கரங்கள்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தாம்பரத்தில் இருந்த வாட்ச்மேன், அந்த எங்கே அது அரசு ஹாஸ்டல், ஆமாம், அரசு தங்கும் இடத்துல ஒரு 13 வயது சிறுமியை வாயை பொத்தி காலையெல்லாம் செவுத்தில் மோதி உடச்சி இப்படி ரொம்ப துன்புறுத்தி சித்திரவதை செய்து பண்ணார். அப்போது அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து மது போதையில் தான் அது பண்ணார். ஆமாம். அப்போ வந்து சட்டப்படி அவர் கொலையாளியே தவிர தார்மீக ரீதியில் இந்த அரசு தான் கொலையாளி. திமுக தலைமையிலான அரசு தான் கொலையாளி. ஓகே, என்னை பொறுத்தவரை சட்ட ரீதியில் அவர் கொலையாளி, குற்றவாளி. ஆனால் தார்மீக ரீதியில் குற்றவாளி யார் என்றால் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசு, திமுகவுடைய அரசு. அப்போ நீங்களே அனாதைகளை உருவாக்கி விடுவீர்கள். நீங்களே வந்து சோம்பேறிகளாக மக்களை ஆக்கி விடுவீர்கள். இப்போ கூட தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்குறாங்க. ஐயா, 3 வேளை அவனுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அவன் எங்கே போவான்? அதுக்கப்புறம் டாஸ்மாக்கும் திறந்து வச்சுருவீங்க. டாஸ்மாகில் விற்கிறது மட்டும் இல்லாமல் சந்து போந்து அங்கே இங்கே சட்டவிரோதமாக எல்லா இடத்துலையும் வச்சுருவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நிர்வாகிகள், உங்கள் கட்சி நிர்வாகிகள் ஏதோ வகையில் சம்மந்தப்பட்டு இருப்பார்கள். அதுக்காக மற்ற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே யோக்கியம், நம்ம யாரையும் வந்து வக்காலத்து வாங்க வரவில்லை. ஓகே. ஆனால் ஆட்சியில் நீங்கள் இருப்பதால் காவல்துறையும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது. தவறு செய்பவர்கள் திமுக காரங்களாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து அந்த மாதிரி திமுக நிர்வாகிகள், திமுக சம்மந்தப்பட்டவர்கள்லாம் வந்து தவறுகள் குற்றம் செய்கிறார்கள், குற்றத்திற்கு பின்னால் இருக்கிறார்கள். தினம் அப்படி தான் செய்தி வருது. அப்போ அனாதைகளை நீங்கள் அன்பு கரங்கள் என்று பெயர் வைத்து வைப்பது வந்து இதை போன்ற ஒரு 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 நாடகம் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் அந்த அனாதைகளை உருவாக்குவதே உங்களுடைய அந்த மது மற்றும் போதை கலாச்சாரம், இதை ஆதரிப்பதும் ஊக்குவிப்பதும். கள்ளச்சாராயம் வந்து கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்து போனாங்க. அதுக்கு பின்னால் 2 எம்எல்ஏ பேர், திமுக எம்எல்ஏ பேர் வந்துச்சா இல்லையா? வந்தது. ஆமாம். அவங்க 2 பேரில் ஏதாவது வழக்கு பதிஞ்சாங்களா? அவர்களை கைது செய்தார்களா? தகவல் வந்ததோடு நின்று போச்சு. யாரோ ஒரு கண்ணுக்குட்டின்னு ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டான். அவன் இது வரைக்கும் 17 தடவை இதே மாதிரி ஜெயிலுக்கு போட்டு 18வது தடவை வெளியே வந்துட்டான். அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து பெரிய பெரிய வக்கீல்லாம் ஆஜராகி பெயில் எடுத்து கொடுக்குறாங்க. அவன் வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக வந்து அன்றாட வாழ்க்கைக்கே வந்து வழி இல்லாமல் இருக்கிறவன். அவனுக்கு எப்படி அவ்வளோ பெரிய வக்கீல்கள்லாம் வந்து பிணை வாங்கி கொடுக்குறாங்க?
அவங்கள எப்படி அவன் ஃபீஸ் கொடுக்குறான்? இந்த கேள்வியெல்லாம் அப்போ திமுக தொடர்பு, திமுக நிர்வாகிகள் தொடர்பு, எம்எல்ஏவாக இருக்கலாம், இல்லை வேறு நிர்வாகியாக இருக்கலாம், காவல்துறையுடைய அவ்வளோ பெருசாக காய்ச்சுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு கள்ளக்குறிச்சி சாவு 68 பேர் செத்து போய் 1 மாதம் பொறுத்து மறுபடியும் பிடிச்சாங்க. அது எப்படி மறுபடியும் அந்த தைரியம் எப்படி வரும்? காவல்துறையோ ஆட்சியாளர்களோ சப்போர்ட் இல்லாமல் அந்த தைரியம் எங்கிருந்து வரும்? எந்த குற்றவாளி குற்றம் செய்ய நினைப்பவனுக்கும் அந்த தைரியம் எப்படி வரும்? பயம் இல்லாமல் எப்படி போகும்? இப்போ கூட வந்து போதையில் வந்து ஒரு போலீஸ்காரரை வந்து தாக்குறாங்கன்னு, அந்த காவல்துறைன்னா அந்த பயமே போயிடுச்சு. அதற்கு காரணம் இந்த போதை கலாச்சாரம். இந்த அவர் ஜாஃபர் சாதிக்கிலேருந்து இந்த மாதிரி எவ்வளோ பேர், ஒரு ஜாஃபர் சாதிக்கில் திமுக சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை வந்து அவர்களை விட்டு வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றால் ஊக்குவிக்கிறீர்கள், ஆதரிக்கிறீர்கள், விட்டு வைத்திருக்கிறீர்கள், எல்லாம் ஒன்று தான். அந்த வகையில் இந்த பக்கம் நீங்களே வந்து ஒரு குற்றம் நடப்பதற்கு வந்து காரணமாக, தார்மீக ரீதியான காரணமாக இருந்து கொண்டு அந்த பக்கம் அவர்களுக்கு நிவாரணம் என்று சொல்வது, இந்த இரட்டை வேடம் என்பது மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மக்கள் முழுதாக நம்பிவிடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். என்னென்னா அவங்களுக்கு ஒரே தைரியம், என்ன பண்ணாலும் அந்த தேர்தல் வரும்போது 1000மோ 2000மோ கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்ற அந்த தைரியம்தான். அது எவ்வளவு நாள் அது வந்து தாக்கு பிடிக்கும்னா, உங்களுக்கு ஒரே ஒன்று தான் நான் வந்து சொல்ல விரும்புவேன். நான் வந்து வன்முறை மீது சற்றும் நம்பிக்கை இல்லாதவன். நேபாளத்தை பாருங்கள், பிற நாடுகளை பாருங்கள். அந்த மக்களுடைய அதிருப்தி வந்து அந்த பொறுமை வந்து ஒரு அளவுக்கு மேலே போகும்பொழுது அது புரட்சியாக வெடிக்கிறது. புரட்சி என்பது கலவரமாக வெடிக்கிறது. ஏன்னா புரட்சி வேறு, கலவரம் வேறு. இப்போ வந்து அந்த புரட்சிக்கும் கலவரத்துக்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு அது பிணைந்து விட்டது. ஆமாம், பங்களாதேஷ்லேயும் அப்படி தான் ஆச்சு, அதில் ஸ்ரீலங்காவில் ஆச்சு, மியான்மரில் ஆச்சு, நேபாளத்தில் ஆச்சு, பாகிஸ்தானில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு, இம்ரான்கான் இன்னும் சிறையில் தான் இருக்கார். ஆக நான் சொல்லுவது வந்து பெரிய ஏதோ அவர்களை மிரட்டல், திமுகவுக்கு ஆட்சிக்கு மிரட்டல் விடுவதோ இல்லை வந்து என்னுடைய எண்ணம் அப்படி இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது தமிழ்நாட்டிற்கு என்று கவலைப்படுகிறேன். ஒரு சாதாரண குடிமகனாக, ஒரு ஒரு பத்திரிகையாளனாக, ஒரு தமிழனாக, ஓகே, திராவிடனாக இல்லை, தமிழனாக, ஓகே, அந்த வகையில் வந்து அந்த நிலைமை வந்துவிடக்கூடாது என்றால் இந்த இரட்டை வேடத்தை நிறுத்துங்கள். அதுதான் நம்ம சொல்ல வர்றது. ஓகே சார். சார், திருமாவளவன் அவர்கள் வந்து சீமானை சீண்டும் வகையில் அவருடைய மேடை பேச்சுக்களில் பேசியிருக்காரு. நான் வந்து திமுகவோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் விமர்சிக்கிறாங்க, பிளாஸ்டிக் சேர்னு விமர்சிக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றும் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாமல் இல்லை, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் இல்லை, நாங்கள் வந்து எம்எல்ஏ வச்சுருக்கோம், எம்பி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, நீ எல்லாம் என்னை பற்றி பேசுறியான்ற மாதிரி ஒரு வார்த்தையே பேசியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி இருக்குன்னா, திமுகவின் தோள் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு ஏதோ பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமானு கேட்டது, கண்ணதாசன் பாட்டு. ஓகே, அதுதான் இது. திருமாவளவன் பேசுவது இதற்கு அதே தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2001 நீங்கள் எந்த கூட்டணி வச்சிங்க? திமுக பாஜக இரண்டும் ஒரே அணியில் இருந்தபோது மங்களூரில் முதலாக சட்டமன்ற பிரதிநிதியாக வந்தவர் தான் இந்த திருமாவளவன். அப்பொழுது பாஜக வேட்பாளர்களுக்காக வீதியாக போய் பிரச்சாரம் செய்தவர் தான் இதே திருமாவளவன். மங்களூர் தொகுதியில் ஜெயிச்சு வந்தார் முதலாக எம்எல்ஏ. அப்பொழுது பாஜக என்பது மதவாத கட்சியாக உங்களுக்கும் தெரியவில்லை, திமுக உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுக்கு பரமசிவனாக இருக்கும் திமுகவிற்கும் அது தெரியவில்லை. அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணியிலையும் இருந்திருக்கீங்க. அப்போ கூட வீரமணி ஐயா அவர்கள், ஆசிரியர் வீரமணி ஐயா அவர் வந்து ஜெயலலிதாவை வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைகள்லாம் வந்து துதிப்பாடி இருக்கார். அப்போது அதே விசிக அந்த பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு வைகோ, விஜயகாந்த் இவங்களோட ஒரு பக்கம் நின்னீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக, சில வருடங்களாக இப்பொழுது திமுக பக்கம் இருக்கீங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இடைத்தேர்தலையாவது தனியாக நின்று இருக்கீங்களா? அந்த துணிச்சல் திருமாவளவனுக்கு இருக்கிறதா? அவருடைய கட்சிக்கு இருக்கிறதா? இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லை, நான் கேள்வி இருக்கிறதான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இல்லையே. இன்றைக்கி அதிகாரத்தில் பங்குன்னு ஆதவர்ஜுனா பேசின போது நீங்களும் வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி தானே பேசுனீங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டு வந்த பிறகு என்ன சொன்னீங்க? உரிய நேரத்தில் அதை எழுப்புவோம். அப்போ என்ன உள்ளே என்ன நடந்தது? உள்ளே போகிறதுக்கு முன்னால் ரொம்ப சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணீங்களே, சிறுத்தை மாதிரி. வெளியே வரும்போது சிறு பூனை மாதிரி வந்தீர்களே, எதனால்? சிறுத்தை சிறு பூனையானது எதனால்?
உள்ளே என்ன நடந்தது உங்களுக்கு பாரமா இல்லை பேரமா? புரியும் நினைக்கிறேன். எதனால் நீங்கள் வந்து அதிகாரத்தில் பங்குன்னு உள்ளே போயிட்டு வந்து அடுத்த 3/4 மணி நேரத்தில் எப்படிங்க வந்து உங்களுடைய நிலை மாற்றம்? அதுதான் பாரமா பேரமானு கேட்க வேண்டிய ஒரு இது. பாரமோ பேரமோ மக்களை பொறுத்தவரை இது அரசியல் சோரம் என்று தான் எடுத்துக்கொள்வார்கள். நான் ரைமிங்காக சொல்லலை. ஓகே. அதாவது நீங்கள் ஒரு இடைத்தேர்தலையாவது தனியாக நின்று இருக்கீங்களா? உங்களுக்கு சாதகமான தொகுதிகளில், உதாரணமாக வட மாவட்டங்களில் அந்த சாதி வாக்குகள் பட்டியலின வாக்குகள் இருக்கக்கூடிய தனித்தொகுதி உங்களுக்கு வந்து ஒரு பொது தொகுதி கூட கொடுக்கலையே திமுக. பட்டியலினத்தை சேர்ந்த ராசா பெரம்பலூரை சேர்ந்தவர். பெரம்பலூர் பொது தொகுதி ஆனவுடனே அவருக்கு எங்கே தொகுதி ஒதுக்குறாங்க? நீலகிரியில் தனித்தொகுதி. ஏன்? அவர் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அங்கே கணிசமான பட்டியலினத்தவர்கள் இருக்கிறார்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில். பொது தொகுதியான என்ன? அப்போது பட்டியலினத்து மக்கள், அடித்தட்டு மக்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பொது தொகுதியில் நிற்பதற்கு தகுதி இல்லை என்று நினைக்கும் கட்சியோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் போய் சீமானை பேசலாமா? பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? ஓகே. தனியாக நின்று பார்ப்பதுக்கு இந்த தடவை 2026 வெளியில் வந்து தனியாக நின்று பாருங்கள். 2024 நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளோ? 2.3 2.4. அதுவும் எங்கே அந்த ஓட்டு முழுக்க அது விசிக ஓட்டாக இருக்க முடியுமா? ஒரு லாஜிக் பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு அதில் கலந்துருக்கும். இல்லை திமுகவோட பிற கம்யூனிஸ்ட் ஓட்டும் அந்த விசிக நம்ம கூட்டணியில் இருக்காங்க. ஆக 2% குறைவாக தான் இருக்கும் விசிகாவுக்கான வாக்குகள் என்றால். ஆனால் அங்கீகாரம் வாங்கிட்டாங்களே. இல்லைங்க, அங்கீகாரம் கிடைத்தது என்பது ரைட்டு. ஆனால் நீங்கள் தனியாக நின்று இது வரைக்கும் எத்தனை கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கீங்க, எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க இத்தனை வருஷத்தில்? எப்போது கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஜெயிக்கலை இல்லையா? சீமான் வந்து தனியாக நிற்கிறாரு. ஆமாம், ஜெயிக்கலை. நீங்கள் சொல்வதை வந்து யாரும் சீமான் அவர்களே மறுக்க முடியாது. ஜெயிக்கலைங்கிறது அவரே தானே சொல்கிறார். கடைசி வரைக்கும் நான் வந்து தனியாக தான் இருப்பேன், நான் இப்படியே வந்து கடைசி வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் கூட வந்து இப்படியே நான் தோத்துக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறாரு. அது வந்து அரசியல் ரீதியாக சரியான முடிவா இல்லையா என்பது அவருடைய கண்ணோட்டத்தில் தான் பார்க்க முடியும். நம்ம வந்து இப்போ நான் கூட நினைக்கும் போது சீமான் யார் கூடயா கூட்டணி சேர்ந்து ஒரு 4 எம்எல்ஏ வந்தால் நல்லா இருக்குமே, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு. சீமான் மட்டும் இல்லை, யாருக்குமே பொதுவாக அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவருடைய கருத்தியல் வேறு மாதிரி இருக்கிறது. வேறு மாதிரினா தவறானதாக எனக்கு தெரியவில்லை. ஓகே. அவர் கொள்கை பிடிப்படும் அப்படி பேசுகிறார். தோல்விகளை கண்டு வந்து தோழாமல் வந்து நான் வந்து தொடர்ந்து தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அது அவருடைய விருப்பம், அவருடைய கருத்தியல். அந்த தைரியம் அவருக்கு இருக்கிறதே என்பது தான் ஆச்சரியம். அந்த துணிச்சல் அவருக்கு இருக்கிறதே என்பது தான் வந்து அதில் உள்ள வித்தியாசப்படுகிறார். ஆனால் வந்து வெற்றி பெறவில்லை, ஒரு ஆள் கூட வரல அப்படிங்கிறது உண்மைதான். அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா அப்போ என்ன சொல்கிறீங்க? நான் திமுக கூட்டணியில் இருந்திருக்கேன், பாஜக இருக்கும் கூட்டணியில் இருந்திருக்கேன், அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கேன், மறுபடியும் திமுகவில் எனக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதிகாரத்தில் பங்கு என்று ஆதவ அர்ஜுனாவை விட்டு அவர் பேசும்போது அவருக்கு ஆதரவாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் அடங்க மறுன்னு சொல்லி அடங்கி போனது யார்? அடங்கி இருன்னு ஆனது யார்? நீங்கள் தான். அப்போது உங்களை மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தியாக இல்லை என்பதற்காக ஒருவரை விமர்சனம் செய்யக்கூடாது. நீங்கள் பச்சோந்தியாக இருந்து கொண்டு இன்னொருவர் பச்சோந்தியாக இல்லை என்று விமர்சனம் செய்வது வந்து மரத்தின் உச்சிகளில் உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவதை போன்றது. அது எவ்வளவு புத்திசாலித்தனமோ அது மாதிரி புத்திசாலித்தனம் விடுதலை சிறுத்தைகள். இப்போ கூட பாருங்கள், ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தில் பாருங்கள். ஏர்போர்ட் மூர்த்தி அவர் விசிகாவில் உடன் இருந்தவர் தான் ஒரு காலத்தில். அதிலிருந்து ஏதோ கருத்து வேற்றுமையினால் பிரிந்து வெளியில் வந்து புரட்சி தமிழகம்னு ஒரு கட்சி வச்சுருக்கார். கூட அவரை வந்து யூடியூபர் தான் எல்லாரும் வந்து மீடியாவில் சொல்கிறாங்க. அவர் ஒரு சிறு கட்சி வச்சுருக்காரு. எத்தனையோ கட்சிகள் சிறு கட்சிகள். திமுகவை பார்க்கும்போது விசிகாவே சிறு கட்சி தான். நீங்கள் ஏன் வந்து கூட்டணியில் வந்து வெளியே போகிறதுக்கு ஏன் வந்து பயப்படுறாரு திருமாவளவன்? ஒன்று, அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை, துணிச்சல் இல்லை. இரண்டாவது, அப்படி வெளியே போனால் அவருக்கு அடுத்த மட்ட தலைவர்களை வந்து அவங்கெல்லாம் திமுக கண்ட்ரோலில் இருக்காங்க, அவங்க வச்சு கட்சியை உடைச்சிருவாங்க அப்படிங்கிற பயம்தான். ஆக நீங்கள் ஒன்றும் கொள்கையினாலேயோ சித்தாந்தத்தினாலேயோ வந்து திமுக கூட்டணியில் இல்லை. வெளியில் போனால் வந்து நம்ம கதி நெற்கதி ஆகிவிடுமே என்கிற பயத்தினால். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி வந்து
அவர் ஏதோ மக ஸ்டாலின் ஆடுதுறை அவருடைய வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசிட்டாங்க. அது சம்மந்தமாக அவர் அருள் எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுக்க போகும்போது அவர்களை ஏதோ ஒரு காரணமாக சந்திப்பதற்காக போயிருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி. அவர் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு வாசலிலேயே வைத்து விசிக நிர்வாகிகள் தொண்டர்களால் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். வீடியோவில் செருப்பால் எடுத்து செருப்படுத்தி அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. அது கொலை முயற்சி என்று சிலர் சொல்லுகிறார்கள். இல்லைனாலும் அது தாக்குதல், கொலை முயற்சியா இல்லையாங்கிறத தாண்டி அது ஒரு தாக்குதல். அவர் பதிலுக்கு அவர் கையில் இருக்கும் பேனா கத்தியை எடுத்து அவர் வந்து தன்னை தற்காப்புக்காக துரத்துகிறார். அவங்க விழுந்தடிச்சிட்டு கீழே தடுக்கி விழுந்து ஓடுறாங்க. இப்போ அவரை கைது செய்து அவர் மீது வழக்கு போட்டு குண்டாசில் வைத்திருக்கிறார். சரி, அவரும் தான் வன்முறையை தற்காப்புக்காக அவர் வந்து பேனா கத்தியை எடுத்தார். யாரையாவது குத்திட்டாரா? இல்லை. அவரை முதலில் வந்து தாக்கியது யார்? சிறுத்தைகள் அல்லது சிறுத்தைகள் என்று சொல்லப்படுபவர் திலீபன் ஒருத்தர், இன்னும் யாரோ 3-4 பேர். அவங்க கொடுத்த புகாரில் இவங்களை கைது பண்ணிங்கள. மற்ற இடங்கள்லாம் வந்து 2 பக்கமும் எஃப்ஐஆர் போட்டு விட்ருவீங்கல்ல, அது மாதிரி போட்டிங்களா? அதுதானே நியாயமாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தது இல்லைங்க, வீடியோவில் வந்து எடிட் பண்ணி போட்டாங்க, இல்லை வந்து கட் பண்ணி போட்டாங்க, இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் காவல்துறையுடைய ஒரு கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கணும்? ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது, ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறார். யார் முதலில் தாக்கினார்கள், யார் இதற்கு காரணமானவர்கள், யார் இதை ஆரம்பித்து வைத்தார்கள், அது விசாரணையில் தான் தெரியும். அப்படின்னா நியாயம். அப்போ 2 பக்கமும் 2 எஃப்ஐஆர் போட்டு 2 பேரையும் கைது பண்ணியிருக்கணும், 2 தரப்பையும் கைது பண்ணியிருக்கணும், அந்த தரப்பையும் குண்டாசிலில் வைக்கணும். அப்போ நீங்கள் இப்போ குண்டாசில் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னால், ஏர்போர்ட் மூர்த்தி வந்து மக்களில் மனதில் படும்படியாக கேள்விகள் கேட்கிறார், யூடியூப் மூலமாக வாதங்களை வைக்கிறார். அவருடைய வாதங்களினால் விசிகாவுடைய அந்த தேர்தல் இது வந்து வாக்கு வங்கி பாதிக்கப்படுகிறது. பட்டியலின மக்களே வந்து திருமாவளவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறார்கள் அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால தானே வந்து அவரை தூக்கி குண்டாசில் வைக்கிறீங்க. தேர்தல் வரைக்கும் அவர் வந்து வெளியில் வர முடியாது. குண்டாசில் போன எவ்வளோ பேர் வெளியில் அதை உடச்சிக்கிட்டு நீதிமன்றங்கள் வந்து அவர்களை விடுவித்திருக்கிறது. அப்படி நடக்கலாம். அது எப்படி நடக்கும்னு நீதிமன்றத்தை தான் நமக்கு தெரியாது, எதிர்பார்க்கலாம். ஓகே. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பட்டியலினத்தினுடைய எழுச்சிக்காக அவர்களுடைய பாதுகாப்பிற்காகத்தான் நீங்கள் கட்சி நடத்துகிறீர்கள் என்ற ஒரு சித்தாந்தத்தை வெளியே பேசுவீர்கள். ஆனால் உங்களுடனே இருந்த ஒரு சகோதரர், பட்டியலின சகோதரர், தனியாக கருத்து வேற்றுமை, அதுதான் நான் சொல்கிறது. கருத்து வேற்றுமை என்பது இயல்பாக அரசியலில் வரக்கூடியது. ஓகே. காங்கிரஸ் அதிலிருந்து காங்கிரஸை பிடிக்காமல், நான் சொல்கிறது சுதந்திர காலத்தில், அப்போ நீதி கட்சின்னு வந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த நீதி கட்சியில் வந்து தலித் எனப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்த MC ராஜா அவர்கள் வந்து தலித்துகளுக்கு இங்கே நியாயம் கிடைப்பதில்லை என்று வெளியேறினார். அந்த நீதி கட்சியில் இருந்த ஈவே ராமசாமி நாயக்கர் நீதி கட்சிக்கு காங்கிரஸிலும் இருந்தார் ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் நீதி கட்சிக்கு ஒரு சார்பாக இருந்தார். அதிலிருந்து அவர் வந்து திராவிட கழகம்னு ஆரம்பித்தார். அவர் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் என்ற ஒரு காரணம் தெரியாது. வேற என்ன கொள்கை வித்தியாசம்? அவர் வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டாம்னு தீர்மானம் பார்த்தபோது அறிஞர் அண்ணா எனப்படும் அண்ணாதுரையும் அங்கே வந்து இருக்க தானே செய்தார். அவர் அதை எதிர்க்கவில்லையே. ஆக ஈவே ராமசாமி நாயக்கருடைய கொள்கைகளில் வந்து எந்த விதத்திலும் வந்து அண்ணாதுரை வந்து அப்போது அண்ணாதுரையோ EVK சம்பத்தோ அந்த பின்னால் திமுகவை உருவாக்கியவர்கள் என்ன வித்தியாசப்பட்டார்கள்? அவர் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். அவர் வளர்ப்பு பெண், வளர்ப்பு மகள் என்று சொல்லப்பட்ட அந்த 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 அறநிலைய அந்த ட்ரஸ்ட், அது வந்து உங்களுக்கு வந்து அறக்கட்டளையுடைய சொத்துக்கள், இதை பல விஷயங்களை முன்னெடுத்து அப்படின்னு சொல்லி பெரியாருடன் சமகாலத்தில் உடனே இருந்த ஆணைமுத்து, சாமி சிதம்பரம் போன்றவர்கள் எழுத்திலிருந்து நம்ம புத்தகங்களிலிருந்து இதெல்லாம் தெரிஞ்சு இதுதான் அவர் கோவம். பதிலுக்கு வந்து அப்பொழுது வந்து நீங்கள் வந்து முரசொலியில் வந்து பெரியாரை மிகவும் கொச்சைப்படுத்தி இவர்களும் எழுதினார்கள். விடுதலை, குடியரசு பத்திரிகை, பாரதிதாசன் குயில் பத்திரிகையில் அண்ணாதுரையின் பிறப்பு மற்றதெல்லாம் கொச்சைப்படுத்தி அந்த பெரியார் தரப்பிலும் எழுதினார்கள். இன்றைக்கி வந்து அவரை வந்து நீங்கள் வந்து சமூக நீதி தந்தை என்று சொல்லுகிறீர்களே, அப்போ முரசொலியில் கார்ட்டூன் போட்ட போதும் கட்டுரை எழுதும்போதும் அப்போ உங்களுக்கு அவர் தந்தையாக தெரியலையா? ஆக இல்லை, இது வந்து ஒரு அரசியல் ஒரு பரிணாமம். இப்படி தான். அப்போ அதுலேருந்து திமுக வந்துச்சு. திமுகலேருந்து அதுக்கப்புறம் அதிமுக, எம்ஜிஆர் கருத்து வேற்றுமையினால் வெளியில் போனார், அதிமுக வந்துச்சு.
திமுகவிலிருந்து மதிமுக பிரிஞ்சிச்சு. இன்னும் சின்ன சின்னதாக வேறு சில கட்சிகள் பிரிந்து அப்படியே வந்து கரைந்து விட்டன. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அது அங்கே சில குழப்பங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அது வந்தது. அப்படி எல்லா கட்சிகளிலுமே அது மாதிரி இப்போ மாயாவதி கட்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அகிலேஷ் யாதவ் கட்சி அவங்க முலாயம் சிங் யாதவுடைய காலத்திற்கு பிறகு அவருடைய பீரியடு அந்த உச்சம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் அகிலேஷ் யாதவும் அந்த பக்கம் அவருடைய சகோதரர் முலாயத்துடைய சகோதரருக்கும் பிரச்சனை வந்து அவர் தனி கட்சி ஆரம்பித்தார், சிராக் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வான். ஸோ இது வந்து நான் சொல்கிறது வந்து என்னென்னால் அரசியலில் இந்த மாதிரி விஷயங்களில் கருத்து வேற்றுமை வரும்போது தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்குது. கொங்கு பார்த்துங்க, கொங்கு கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இவர் ஈஸ்வரன் எந்த பக்கம் இருக்காரோ பெஸ்ராம் சாமி 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஒரு நேரத்தில் கருத்து வேற்றுமை போனால் இவர் இங்கே இருந்தால் திமுகன்னா அவர் அந்த பக்கம் அதிமுக, அவர் அதிமுக பக்கம் போனார்னா அவர் திமுக பக்கம். பாமகவை எடுத்துங்க, வேல்முருகன் அங்கேருந்து தான் வெளியே வந்தார். இப்படி உதாரணங்கள் வந்து போயிட்டே இருக்கும். காங்கிரஸ் கட்சியிலேருந்தே பிரிந்தது தான் எவ்வளோ கட்சிகள் இருக்குது. சரத்பவார் எங்கேருந்து பிரிஞ்சார், காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சார். மம்தா எங்கேருந்து பிரிஞ்சாங்க, காங்கிரஸ். ஆக தேசிய அளவிலேயே அப்படி தான் எல்லா மாநிலங்களிலும். அப்படி இருக்கும்பொழுது உங்கள் கட்சியிலிருந்து பிரிந்து போனார், உங்கள் இனத்தை நீங்கள் வந்து ஏதோ அந்த பட்டியல் இனத்தின் பாதுகாவலர் என்று உங்களை காண்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். பட் உங்களுடைய செயல்பாடு அப்படி இல்லையே சார். குறிப்பாக வந்து ஏர்போர்ட் மூர்த்தி நாம் தமிழரோட மேடைகளில் தொடர்ந்து பேசி வராரு. அந்த மேடைகளில் திருமாவளவனை அவதூறாக பேசி வராரு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இல்லை, அதாவது அவர் வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசுவது உண்மை, யூடியூப்லும் சரி மேடையிலும் சரி பேசுவது உண்மை. ஏங்க பட்டியலினத்தை இப்போது சீமானுடைய நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு கணிசமானவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர், அவருடைய ஃபாலோயர்ஸ். பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியில் தான் இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா, நியதி இருக்கா? இல்லை, அவங்கவுங்களுக்கு எது விருப்பமோ அது. ஏன் திமுகலையும் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, பாஜகவில் இருக்காங்க. பாஜகவில் எஸ்சி எஸ்டி விங் இருக்குது, காங்கிரஸில் இருக்குது. செல்வ பெருந்தகை பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். இப்படி எல்லா கட்சிகளிலும் வந்து அப்படி பார்க்க போனால் எல்லா கட்சியிலையும் எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. வன்னியர்கள் என்றால் ஒரே பாமகவில் மட்டும்தான் இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? வேல்முருகன் இருக்கார், அது தவிர சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் இருக்குது, வன்னியர் இயக்கங்கள். ஆக நீங்கள் அவர் வந்து சீமான் அவருடைய கருத்தியலும் அவரும் ஒத்து போகுது. அவர்களுக்குள் அந்த கருத்தியல் ஒற்றுமை இருப்பதால் அவர் வந்து அவரை பாராட்டுறாரு, உங்களை விமர்சிக்கிறார். உங்களுடைய செயல்பாடுகளை எதனால் விமர்சிக்கிறாரு? அடங்கமறு, அத்துமீறு அப்படியெல்லாம் வீராப்பா பேசுகிறவர் அடங்கி இருக்காரே. அங்கே போய் இப்போ கூட பேசியிருக்காரு, 2 சீட்டுகளுக்காக நான் வந்து திமுக கூட்டணியில் இல்லைன்னு. அப்போ அடுத்த கேள்வி வருது இல்லை, சீட்டுக்காக இல்லைன்னா நோட்டுக்காக இருக்கீங்களான்ற கேள்வி வந்து தானாக எழுகிறது இல்லையா? இல்லை, அரசியலமைப்பை காக்க தான் நான் இங்கே இருக்கேன். எந்த அரசியல் அமைப்பை இதுவரை காத்தீர்கள்? அதிமுக காலத்தில் ஒரு வழக்கு போட்டீர்கள், இது ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த சட்ட அதிகாரிகள், இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, அந்த மாதிரி சிவில் கிரிமினல் சைடில் எல்லாம் வந்து இதில் வந்து ஒதுக்கீடு 20% வேணும், 20% வேணும்னு சொல்லி அதிமுக பீரியடில் வழக்கு போட்டார். திமுக 2021 ஆட்சிக்கு வந்தது, அதுக்கு முன்னால் போட்ட வழக்கு. நீங்கள் அரசியலமைப்பை காப்பதற்காக திமுகவிற்கு தோள் கொடுக்கிறீர்கள் என்றால் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து முதல்ல அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டு, ஐயா 20% இல்லைன்னா கூட 10%ஆவது கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கலாமே. கொடுக்கலையே. 2023 டிசம்பரில் வந்து அது வந்து வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது திருமாவளவன் தொடுத்த வழக்கு என்ன, 20% ஒதுக்கீடு வேணும்னு. இதே திமுகவுடைய வழக்கறிஞர்கள் வந்து அங்கே போய் உயர்நீதிமன்றத்தில் இப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு மாநிலங்களில் இதற்கான முன்னுதாரணம் இல்லைன்னாங்க. ஆனால் உண்மையில் வந்து கர்நாடகாவில் இன்னும் ஏதோ 1-2 மாநிலங்களில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், முன்னுதாரணமே வேண்டாம். திமுக அரசு சமூக நீதிக்காக பாடுபடும் அரசு என்றால் திருமாவளவன் அந்த சமூக நீதியை பாதுகாப்பதற்காகத்தான் திமுக கூட்டணியில் இருக்கிறார், அரசியலமைப்பை பாதுகாக்க என்பது உண்மையாக இருந்தால் இது வழக்கே வேண்டாமே.
ஓகே சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை, தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவத்தின் வழி நடவுங்கள், வள்ளுவத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.